துதிப்பேன்
மாதம் கடந்து வந்துட்டோமா இல்லையா? நம்ம எப்படி வந்தோம்னே தெரியாது. அதனால் என்ன செஞ்சிட்டோம்? 5 மாதங்களும் கர்த்தருடைய வார்த்தையை படித்து கொண்டு சொல்லுங்களேன், வாய்களை திறந்து ஆமைன்னு ஆமைங்காமல் சொல்லுங்கள். நடந்து வந்தோம் சொல்லுங்கள். அவரோடு கூட நடந்து வந்தோம். அவரோடு நடக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தவர். ஆகவே இந்த மாத வேலையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். சரியா? எது உங்களுக்கு தேவையோ அதை என்ன செய்ய வேண்டும்? அதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். அநேக வார்த்தைகள் இருக்குது. ஆனாலும் நான் குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிப்பேன். ஆகவே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாசனங்களை, வாக்கு தத்தங்களை உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் பேக் கொண்டு வந்திருக்கிறீங்க? ஆமாம், பேக்கில் எடுத்துகிட்டு போகணும். சரியா? வேறு என்னது? சிந்தையில் எடுத்துகிட்டு போகணும். ஒரு நம்பிக்கையோடு கூட இங்கேருந்து கடந்து போகணும். சரியா? ஸோ அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 37வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இதை என்ன செய்கிறாராம்? அனுகிரகம் செய்கிறார். அந்த மாலை வேலையில் வந்திருக்கிற உங்களுக்கு ஏதோ ஒன்றை என்ன செய்கிறாரு? அனுகிரகம் செய்கிறார். ஆமாம், அப்படின்னு என்னது? உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். சரியாக நமக்கு தெரியும், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை வேதத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது, இந்த தீர்க்கதரிசி புத்தகங்களை குறித்து பார்க்கிற பொழுது, தீர்க்கதரிசி புத்தகங்களை நாங்கள் 3ஆக நாங்கள் பிரிக்கலாம். ஆமாவே இல்லையா? ஒன்று என்னது? முதல் என்னது? அவர்கள் அடிமைத்தனத்துக்கு போவதற்கு முன்பதாக, 2வது அடிமைத்தனத்தில் இருக்கிற காலம், அதுக்கு பிறகு வெளியில் வந்த காலங்களை சொல்லப்படுது. ஆகவே இந்த காலத்திலே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வந்தருக்கு நான் என்ன செய்கிறேன்? அனுகிரகம் செய்கிறேன். அப்போ இந்த மாலை வேளையில் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? அனுகிரகம் செய்கிறேன். அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதுவரைக்கும் நீங்கள் என்னிடத்தில் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் துக்கம் என்னாகும்? சந்தோஷமாய் மாறுன்னு சொல்கிறார். அதுபோல் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யலை? விண்ணப்பத்தை சரியாக நீங்கள் கேட்கல, ஏனோ தானோன்னு கேட்குறீங்க. அதனால தான் நீங்கள் இன்னமும் உங்களுக்கு சரியான என்னது? அண்ணாளுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருந்தது? ஆமீன். எப்படி இருந்தது? ஆண்டவருக்கு அது உகந்ததாய் காணப்பட்டது. ஆமாம் இல்லையா? சாலமோனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஆமீன். வேறு யாருடைய ஜெபம்? யாபேசுடைய ஜெபம் ஆண்டவருக்கு உகந்த. அப்போ உகந்த ஜெபத்தை கேட்க வேண்டும். நாம எதெல்லாம் கேட்குறோம் அப்போ இல்லை. இப்போ என்ன செய்யறாரு சொல்றாரு, வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தைகள் பெருகுவது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு மந்தைகளை பெருக பண்ணுவது போல என்ன செய்கிறாராம்? மந்தைகள் என்று சொன்ன என்னது? என்னது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மந்தை என்னது? ஆடுகள். அது என்னது? பெருக்கத்தை கொடுக்கிறது, வருமானத்தை கொடுக்கிறது. அப்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? சபையை குறித்து நமக்கு சொல்லலாம். சபையில் இந்த மாதத்தில் என்ன சொல்லுகிறார்? பெருக செய்வேன். மந்தைகள் பெருகிற போல இனி என்ன செய்கிறார்? இந்த மாதத்தில் கடந்த நாட்களிலே சொன்னது போல இந்த மாதத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? மனிதரை பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். இந்த மாதம் நமக்கு என்னது? பெருக்கத்தின் மாதம். அப்போ நீங்கள் சொல்லுங்க, பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பொருளாதாரத்தை பெருக பண்ணுவார். வேறு என்னது? கல்வி, ஞானம், வேறு என்னையோ ஏதோ குறைஞ்சி போயிட்டு அப்படியே இருக்கிறீங்களே, லெஸ்னஸாக இருக்கிறீங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இதில் எனக்கு என்னது? ஒரு பெருக்கத்தை, சரீரத்தில் ஒரு பெருக்கம். வேறு என்னது? மனதிலே, சிந்தைகளில், எப்படி எல்லாவற்றிலும் ஒரு நொடிஞ்சி போன ஒரு சூழ்நிலை இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. உங்களை என்ன செய்கிறான்? பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவாராம்? மந்தைகளை போல. அப்படின்னா என்னது? ஆட்டு மந்தைகள் என்ன செய்யும்? இப்படி குட்டிகள் போட்டால் எப்படி இருக்கும்? அநேக குட்டிகளை என்ன செய்யும்? அப்படியே போடும். ஒரு 2 ஆடை பிடிச்சி வளர்த்திங்கன்னா தெரியும். அடுத்த 6 மாதங்களுக்குள்ள என்ன நடக்கும்? 6 மாதங்களுக்குள்ள என்ன செய்யும்? யோசேப்புக்கு அப்படி தான் ஆசீர்வாதம் வந்தது. ஆமாம் இல்லையா? அவன் லாபானுடைய காலத்தில் அதுக்கு பிறகு ஒரு ஆடு எல்லாம் இது என்னது எல்லாத்தையும் பிரித்த பிறகு மந்தைகளை பிரித்து அவனுக்கென்று அவன் என்ன செய்வான்? ஏற்படுத்துகிற பொழுது மந்தைகள் என்ன செய்து ஒரு பெரிய பெருக்கத்தை உண்டு பண்ணினது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் சிறுக சிறுக நீங்கள் விதைத்திருந்தாலும் இந்த மாதத்தில் விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ராமின்னு சொல்லுங்க. அப்படி நம்ம விசுவாசம் தான். வேத வசனங்களை விசுவாசிக்கிறவனுக்கு தான் என்ன கிடைக்கும்? எல்லாமே நடக்கும். விசுவாசம் இல்லாமல் வேதத்தை வாசிக்கிறதுனால நமக்கு ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆமாவும் இல்லையா? ஸோ அதனால தான்
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். சரி, அதுக்கு சில ஒப்பனையான சில வார்த்தைகளை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். ஆகவே அந்த அதிகாரத்தில் முதல் பகுதிக்கு வாங்க. 36ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. இதோ அவர் சொல்றார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறேன்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்லுகிறார்? உங்களை பெருக பண்ணுகிறதா இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பட்சத்திலே இருக்க வேண்டும். உங்கள் பட்சத்தில் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? சத்துரு உங்களுடைய பெருக்கத்தை என்ன செய்ய முடியாது? அவன் என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. ஆமாம் இல்லையா? அவன் நேற்று நாடு கூட தியானித்தோம். அது போல என்ன செய்ய முடியாது? ஆமீன். அதான் சொல்றாங்க, நான் ஏதோ உங்க பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்ற. பட்சத்துலன்னா என்னது? உங்க பக்கத்துல நீங்க கேட்கிற, நீங்க ஹலோ அப்படின்னு கூப்பிடுற பக்கத்துல இருக்கிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்க புதுசா ஒரு இடத்துக்கு வீட்டுக்கு போறீங்க, அப்ப அந்த என்ன சொல்லுவாங்க, எதுவும் ஒண்ணுன்னா என்ன சொல்லுங்க, நம்ம பக்கத்துல தான் இருக்கு, சும்மா கூப்பிட்டாலே என்ன நடக்கும்? நான் வந்து உங்களுக்கு என்ன செய்வோம்? உதவி செய்வோம் அப்படி சொல்லுவாங்க. நாம அதை வச்சுக்கிட்டு நம்ம நினைச்ச நேரம் இரவு 2 மணிக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் தான் இருக்கிறான்னு கூப்பிடக்கூடாது. ஆனால் இதே ஆண்டவர் சொல்லுகிறான், இதோ நான் என்ன செய்யறேன்? உங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த 5ஆம் மாதத்துல என் பட்சத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, என்னை என்ன சொல்றாரு? உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யறாரு? அப்ப நீங்க வெறுமையா இருக்கக்கூடாது. கண்ணோக்குறன்னு என்னது? அப்போ பார்த்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஜெபிக்கிறீங்களா? நேரத்துக்கு சபைக்கு வரீங்களா? ஹலோ, அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்ப்பார். இதெல்லாம் சரியா இருந்தால் தான் பெருக பண்ணுவார். வராமல் சொல்லு. ஆமாம். அப்போ நம்ம பெருக பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? அவர் பட்சத்தில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு காரியம். ரெண்டாவது என்ன செய்யறாரு? அவர் கண்ணோக்குகிறவராக இருக்கிறார். அவன் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்கிறான்? உலகம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அக்கம் பக்கம் இருக்கிற நாடுகளில் யுத்தங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர்களோ மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமீன். அவர்கள் சபத்தை கொண்டாடுகிறார்கள், பெண்டெகோஸ்டே கொண்டாடுகிறார்கள். காரணம் என்ன? சொன்ன வார்த்தை அவர்கள் விசுவாசிக்கிறார். ஆமீன். அப்ப நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என்னோட தான் கூட இருக்கிறார் அப்படின்னு இருக்கணும். சரியா? அப்பதான் என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். ஆமா இல்லையா? வாசிங்க. இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று சொல்றாங்க. பண்படுத்தப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும்? விதைக்கப்பட முடியும். விதைக்கப்பட்டால் தான் என்ன செய்ய முடியும்? அறுவடை பெற முடியும். அறுவடை எப்படிப்பட்ட அறுவடையாக இருக்கும்? அவன் எப்படி? அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். யாரு? ஈசாக்கு ஏற்ற காலத்திலே விதைத்தான். விதைத்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தாரு? எல்லா வயல்களிலும் விதைச்சிருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யப்படவில்லை? எல்லாருக்கும் லிமிட்டாக தான் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் என்ன செய்யுது? சொல்லுங்க. நான் ஆரம்பித்த கடை, நான் ஆரம்பித்த காரியத்தில் என்ன நடக்குது? எனக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? எனக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆசீர்வாதம் விசுவாசிக்கணும். அது அப்படி நான் நினைக்கணும். நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். நம்ம பக்கத்து உள்ளவங்களை தான் பார்ப்போம். அப்படி பார்க்கறது. நீங்கள் உங்களே நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு உங்களே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரா? அடுத்து வாசிங்க. 11 வசனத்தை வாசிங்களேன். இங்க முன்னுக்கு வாசிங்கம்மா. மனுஷரையும் பெருகி பழுகும் படிக்க சொல்லுங்க. பெருகி பழுகி வர்த்திக்க பண்ணுங்க. அப்படின்னு என்னது? ஒரு பெருக்கம்னா அப்படின்னு அப்படியே இருக்குது. என்ன வந்திருக்கு? பெருகிறது. அப்புறம் என்னது? அது பழுகுகிறது. அப்படின்னு என்னது? சொல்லுங்களேன். அப்படி போட போட என்ன நடக்குது? நீங்களாம் எங்கே எப்படி கடையில் போய் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு தோசை வாங்கிட்டு போனால் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? தோசை மாவு. ஆமாம், அந்த ஊர்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிழங்குகள், விவசாயிகள் நெல் இதெல்லாம் விதைச்சு என்ன செய்வாங்க? அந்த ஓரத்தில் கொண்டு போய் போட்டு என்ன செய்வாங்க? அப்படி மூட முடியும் அறுத்து என்ன செய்வாங்க? மெஷினில் போட போட என்ன நடக்கும்? அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க செய்கிற காரியத்தில் ஆண்டவர் என்ன செய்யறான்? ஒரு பெருக்கத்தை, அந்த பெருக்கம் மட்டுமல்ல, அது என்ன பழுகிறதுன்னு என்னது? அது என்ன செய்யும்? அது அதிகமாகும். சொல்லுங்களேன். அதிகமாகி அதை வர்த்திக்க பண்ணுவார். அது குறைந்து போகாதான். அது எப்படி இருக்கும்? எண்ணெய் மாவு என்ன செய்யப்படாது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குறையாதபடிக்கு இருக்கும். இஸ்ரவேல் தேசத்தின் ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும். எல்லா காலங்களிலும் அவர்களுக்கு வறட்சியான காலங்களாக இருந்தாலும் அங்கே செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். என வாயின் வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்வார் என்கிற நம்பிக்கையாகவே சொல்லுகிறார். வாசிங்க. ஸ்தாபிப்பேன் சொல்லுங்க. பூர்வ காலத்துல ஆமா எப்படி இருந்தீங்களோ அது போல ஆண்டவர் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் பூர்வ காலத்துல எப்படி இருந்தாங்க?
ஆசீர்வாதமாக இருந்தாங்க. இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? 70 வருஷம் போய் வேறு தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் ரிமைண்ட் கொடுக்குறார். நீங்கள் பூர்வ காலத்தில் எப்படி இருந்தீங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் செல்வ செழிப்பாக இருந்தீர்கள். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 5 மாதமும் எப்படி இருக்கிறதோ, ஆனால் 6வது மாதங்களுக்குள்ள பிரவேசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் எப்படி செழிப்பாக்குவேன். செல்வ செழிப்பு சொல்லுங்க. ஆமாம் இல்லையா? பெட்ரோல் விலை கூடனா கவலைப்படக்கூடாது. ஆமாம் இல்லையா? வேற என்னது எது கூடனா நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அது உலகத்தார் தான் கவலைப்படும். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டு என்ன செய்யணும்? சரியாக உங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போகணும். சரியா? ஆமாம், அதுதான் மிக முக்கியமாக. வாசிங்கம்மா. சொல்லுகிறார், நீங்கள் முந்தி எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? ஒரு ஆசீர்வாதத்தில் இருந்தீங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த ஆசீர்வாதம், அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார். சொல்லுங்க, அடுத்த ஒரு பெரிய ஒரு நீங்கள் முந்தி ஒரு ஆசீர்வாதம் தான் இருந்தீங்க, இல்லாமல் இல்லை. நீங்கள் தொழில் செய்கிற காலத்தில் என்ன உலகத்தில் நம்மளை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ நீங்கள் ஆண்டவரை தேடி வருகிற பொழுதும் நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் தான் இருந்திருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை விட இப்போ என்னை அறிந்து கொண்டு என்னை தேடி என்னிடத்தில் வந்தபடினாலே நான் ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறேன்? இன்னொரு ஆசீர்வாதத்தை போகிறேன். அதான் சொல்கிறாங்க, உங்களை ஸ்தாபித்து சொல்றாரு, நான் யார் என்று அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறான்? அப்ப ஆண்டவரை சோதித்து பார்க்க வேண்டும். அப்ப நம்ம சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஏதாச்சும் விதைக்கணும், பண்படுத்தணும். அப்பதான் நம்ம ஆண்டவர் யான் தெரியணும். ஒண்ணுமே செய்யாம ஆண்டவர் நம்ம கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு மூலையில உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு என்ன நடக்காது? ஒண்ணுமே நடக்காது. ஆமாவா இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்படியே காரியங்களை நம்ம ஒவ்வொரு காரியங்களாக செய்து கொண்டு போகிற நேரம் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சரியா? அடுத்து வாசிங்க, 24 வாசிங்க மகன். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். ஆமென். சிதறடிக்கப்பட்ட ஜனங்களே என்ன செய்வார்? கடைசி காலங்களிலே ஆண்டவர் என்ன செய்வார்? கொண்டு வரேன்னு சொல்றார். சரியா? ஸோ அதனால சொல்றாரு, எல்லா இடத்துலையும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. சரியாக அவங்க என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேலில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை சொன்னால் தொடுத்து விட்டார். எல்லாம் அங்கங்கே ஓடி போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். சுத்தமான அப்போ வாமா அப்போ எப்படி இருந்திருக்கிறாங்க? அசுத்தமாக இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வாங்கடா, வந்து என்ன செய்யணும்? சுத்தமான என்னது ஞானஸ்நானம் கொடுத்து உங்களை என்ன செய்கிறேன்? கொண்டு போகிறேங்கிறாரு. நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவர் தான் என்ன செய்ய வேணும்? சுத்தமாக்கணும். அது எப்படி சுத்தமாக்குறாராம்? என்ன? சுத்தமான ஜலத்தினாலே உங்களை என்ன செய்கிறாங்க? சுத்தமாக்குறாரா? வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பார். இந்த கேடும் கிறுக்குள்ள இருதயத்தை தூக்கி போட்டு என்ன செய்வாராம்? நல்ல இருதயத்தை அவர் கொடுப்பாராம். சரியா? வாசிங்க. புதிதான ஒரு ஆவியை வைப்பாராம். நலமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயத்தை கொடுத்து, அதுக்கு பிறகு என்ன செய்கிறாராம்? ஒரு புதிதான ஒரு ஆவியை, பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆமேன். அப்போ நீங்கள் முன்ன என்ன ஆவி வச்சிருந்துச்சு? நீங்கள் உங்களை உலகத்தில் பலவிதமான இச்சைகள் ஆவிகள் இப்படிப்பட்ட இதுகளில் கட்டப்பட்டிருந்து, ஆமாம், அதனால தான் இப்போ வெளியில் போனாங்க. சூப்பர் சொல்கிற எல்லாத்தையும் உங்களை என்ன கிளியர் பண்ணி நான் என்ன செய்கிறேன்? சபை கொண்டு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து உங்களை சரிப்படுத்தி குணப்படுத்தி உங்களை என்னது பரிசுத்தப்படுத்தி பரிசு ஆவியினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புங்க. அப்போ நமக்கு ஆசீர்வாதத்துக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கிறது? ரட்சிப்பு தேவையாக இருக்கிறது. ஆமா இல்லையா? ரெண்டாவது என்னது? ஞானஸ்தானம் நமக்கு தேவையா இருக்குது. மூன்றாவது என்ன தேவையா இருக்குது? பரிசுத்த ஆவியானது. இது மூன்றும் ஒரு ஆவிக்குரிய சபையில் இருந்தாதான் அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். சபை விசுவாச பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமாவில். அப்போ பரிசுத்த ஆவியானது இந்த காலத்தில் நடத்துவார். ஆகவே அப்பவே அங்கே என்ன பழைய ஏற்பாட்டிலேயே அங்கே ஆண்டவன் சொல்லுகிறார், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுப்பாராம், ஆவியை கட்டளிடுவாராம், கல்லான இருதயம் அப்படியே உண்மையா இருக்கிற இருதயத்தை எடுத்து போடுவாராம். அப்போ என்ன சொல்றாரு? ஒரு ஆபரேஷன் ஒன்று நடக்குது. எப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சில பேர் எப்படி இருப்பீங்க? அந்த இருதயம் கடினமாக இருக்கும், ஜென்ம சுபாவம் இருக்கும், சில காரியங்கள். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? வாக்குத்தத்தம் பண்ணிட்டா. சரியா? இப்போ வாக்குத்தத்தம் பண்ணிட்டா என்ன செய்ய முடியும்? உங்களை என்ன செய்ய வேண்டும்?
ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ என்ன செய்யறாரு? இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தால் நீங்கள் தானே எல்லா வேலையும் செய்வீங்க, ஆமாம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவரே கொண்டு வர்றாரு, அவரே குளிப்பாட்டுறாரு, அவரே என்ன செய்யறாரு? புது ஆவியை கொடுக்குறாரு, அவரே எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? இதெல்லாம் செஞ்சு தான் என்ன செய்யறாரு? உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். ராமன் சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை விட்டு கொடுக்க வேண்டும். வாசிங்க மகன். கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப சொல்லுகிறார், அவைகளின்படி செய்ய பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே 25 வாசிங்க. வாசிங்க 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 அப்படி வாசி. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். சொல்றாரு, யாருக்கு கொடுத்த தேசம் இது? அப்ப பிதாக்கள் என்ன செஞ்சாங்க? தவறு பண்ணனால என்ன செஞ்சாங்க? 70 வருஷம் போயிட்டாங்க, பாபிலோன் தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? ஆபிரகாமுக்கு. அதனால என்ன செய்யணும்? அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணும். அப்போ அது நிறைவேற்றணும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜனங்களை புறஜாதியை எடுத்துருந்து என்ன செய்யணும்? திருப்பி தேசத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? அவங்களை சுத்திகரிக்க வேண்டும். சுத்திகரித்து என்ன செய்யணும்? அசுத்தத்திலிருந்து கருவி எடுத்து அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த விக்கிரக ஆராதனை இதெல்லாம் விட்டு விலக்கி கொண்டு வந்து அவங்களுக்கு நல்ல இருதயத்தை கொடுத்து, அந்த நல்ல இருதயத்தை சரியாக நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவன் அதுக்கு பிறகு என்னது கட்டளை இட்டு ஒரு காரியம் செய்யறான். வாசிங்கப்பேன். நீக்கி ரட்சித்து கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். கரங்களை கட்டி தேவனை கொடுக்கணும். அப்ப என்ன செய்யறாரா? பெருக பண்ணி விருட்சத்தின் கனிகளையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்ல. கரங்களை தட்டி தேவனை என்ன சொல்றாரு? இந்த மாசத்துல என்ன சொல்றாரு? சொல்லுங்க, வாங்கிற திறமை. அப்பதான் நீங்க பெருகுவீங்க. நீங்க வாய்க்கிலே வச்சுக்கிட்டு என்ன நடக்கும்? அப்புறம் பெப்பர் பேன் போயிட வேண்டியதுதான். இவ்வளவு அழகான வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு. அப்ப பஞ்சம், பட்டினி, வறுமைகள் வந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யாது? அது உங்களை சேதப்படுத்தாது. ஆகவே சொல்றார், விருட்சத்தின் என்னது கனிகளை உங்களுக்குன்னு ஸ்பெஷலா என்ன நடக்குமா? ஆமீன், தேவைகளை சந்திப்பாரா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் என்ன செய்வாராம்? சந்திப்பேன்னு சொல்றார். வாசிங்க. விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவார். அப்போ உங்களுக்கு என்ன என்னது? சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதனால நீங்க உலகத்தார் போல போயிட்டு அங்கங்க நின்றுட்டு என்ன செய்யக்கூடாது? அரசாங்கத்தை, அரசியல் தலைவர்கள் அவங்களெல்லாம் பேசிக்கலாம் இருக்கக்கூடாது. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அது வருமா, இது வருமா, 1000 ரூபாய் கொடுப்பாங்களா, கரும்பு கொடுப்பாங்களா, கொய்யாக்காய் கொடுப்பாங்கன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்றாரு? வாசிங்க. விருட்சத்தின் என்னது விசேஷமானது. ஆமாம், அங்கே ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனது போல உங்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஒன்றை உருவாக்கி வயலின் பலன்களையும் பெருக செய்வாரா. நீங்க என்ன செய்யணும்? இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது. உங்களுக்கு என்ன நீங்க வேலை செய்து கொண்டிருக்கீங்களோ அதுல உங்களுக்கு இதுவரைக்கும் நஷ்டங்கள் வந்திருந்தால் அதை கர்த்தர் லாபகரமாக மாற்றுகிறார். சரியா? அதனால நீங்க எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. சரியா? வாசிப்போம். 36 இருந்து வாசிப்பாங்க, முடிச்சிடலாம். 35 வாசிக்கணும். பாழாய் கிடந்த இந்த தேசத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவார். சொல்லுங்கள். உங்கள் வீட்டை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஏதேன் தோட்டத்தை. ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்தது. ஆண்டவர் வந்து போகிற ஒரு இடமாக இருந்தது. ஆமேன். ஆதாம் ஏவாளை சந்திப்பதற்கு குளிர்ச்சியான நேரத்தில் வந்து அவர்களோடு உறவாடி ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கு. அப்போ உங்கள் வீடு எப்படி இருக்க வேண்டும்? உங்களுக்கு என்ன? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுத்து, அந்த கடுமையான உங்களுடைய இருதயத்தை தூக்கி வீசிட்டு என்னது மாமிசமான ஒரு நல்ல இருதயத்தெல்லாம் கொடுத்து இப்போ என்ன சொல்றாரு? அடுத்து சொல்றாரு, வாசிங்களேன். ஏதேன் தோட்டத்தின் அனுபவம். சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்தில் என்ன இல்லை? என்ன இல்லை? ஒரு குறையுமே இல்லை. ஆமாம் இல்லையா? எங்க பார்த்தாலும் எப்படி இருக்கு? செழிப்பாக இருந்தது. ஆமாம் இல்லையா? அது போல சொல்லுகிறார். அங்கே ஏதேன் தோட்டத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. சொல்லுங்க. அங்கே
ஏதேன் தோட்டம் எப்படி இருந்தது? பரிசுத்தமாக இருந்தது. ஆமே, அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார்? அங்கே உள்ளாவினார். அப்போ இன்னைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கணும்? ஏதேன் தோட்டத்தை போல பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் வந்து போவதற்கு அந்த இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே தான் நாமே இயேசு கிறிஸ்து மரியாள் மாத்தாள் வீட்டுக்கு அடிக்கடி போனதுக்கு காரணம், அவர்கள் வேத வசனத்தை என்ன செய்தார்கள்? விரும்பி கேட்டார்கள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். அதுபோல் இந்த கடைசி காலங்களிலே வீடுகளை திறந்து கொடுத்து ஆண்டவரை வர வைங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடுகள் என்ன செய்யணும்? செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் வந்து ஜெபிக்கணும் போது அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் வீடுகளை எப்பொழுதுமே என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு என்ன இருக்கணும்? ஒரு யோசனை இருக்கணும். நம்ம வீட்டுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சகை வீட்டுக்கு ஆண்டவர் வர்றாரு. அவன் என்ன செஞ்சான்? யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் என்ன செய்யறான்? அடிச்சு குடிச்சுட்டு போயிட்டு என்ன செஞ்சான்? முதல்ல என்ன செஞ்சான்? இயேசு அவன் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன என்ன செஞ்சான்? தன் பாவங்களை அறிக்கை செய்தான். முதல்ல என்ன செய்தான்? பாவங்களை அறிக்கை செய்தான். அறிக்கை செய்தவன் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்றாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிக்கும். அப்ப நம்ம பாவத்துக்குள்ள கிடந்தா நம்ம வீட்டுக்கு என்னது வராது. அவன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி சும்மா ஞானஸ்நானம் விட்டு சபைக்கு வந்துகிட்டே இருக்கலாம் தானே. ஆனால் அந்த நிறைவான அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது. ஆமாவே, நேற்று நாளில் நாங்கள் ஈவினிங்கில் தியானித்தோம். அதனுடைய காரியங்கள் பயங்கரமாக பழைய ஏற்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்தார் என்பதை மிகவும் அழகாக எழுதப்பட்டிருந்தது. வாசிங்க, நான் முடிக்கிறேன். அக்கம்பக்கம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஐயோ, இந்த வீடு எப்படியெல்லாம் இருந்தாங்க பாவம், இப்போ வீடு எப்படி இருக்கு? அழகா இருக்கு, பெயிண்டெல்லாம் அடிச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஏதுன்னு சொல்லுங்க. என் வீடு ஏதேன் தோட்டத்தை போல. நான் வருகிற பொழுது வீடு பாழாய் கிடந்துச்சு. ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறேன்? என் ஆண்டவர் நான் வந்ததினால என் வீட்டை என்ன செய்கிறார்? ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுகிறார். அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களா சொல்லுவாங்க, ஐயோ இந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ எவ்வளோ அழகாக வச்சுருக்கீங்க, வீடு பாருங்க எப்படி டைம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து எல்லாம் பார்ப்பாங்களே. அந்த மாதிரிக்கு என்ன சொல்லுவாங்க? அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி வாசிங்க, நான் முடிக்கிறேன். கட்டுகிறாரா? நிர்மலமான நிலத்தை என்ன செய்யறாராம்? கட்டுகிறேன். சொல்லுகிறா. இது வரைக்கும் நஷ்டத்தில் கிடந்தீங்களா, அதெல்லாம் திருப்பி என்ன செய்யறார்? ரிப்பீட் சொல்லுங்க, ரிப்பீட் எல்லாத்தையும் செய்யறார். நீங்க ஏதோ ஒன்று செஞ்சுவிட்டு அப்படியே நஷ்டமாயிட்டீங்களா, இப்போ ஆண்டவர் வேற ஒரு வழியை சொல்றார், இதை செய்ய உனக்கு வருமானம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை செய்வேன் சொல்றேன். நான் சொன்னா அதை என்ன செய்வேன்? அதை நான் செய்வேன் சொல்றேன். வாசிக்க பிடிக்கலாம். என்னன்னா நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அன்னைக்கு கேட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் வச்சு நீங்க என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை வந்து வீட்டில இருந்து எல்லா நாட்களும் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த மாதத்துல எசேக்கியேல் புத்தகத்திலே இவ்வளவு காரியங்களை சொன்னீங்களே ஆண்டவரே, இதெல்லாம் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவர். நீங்கள் தானே சொன்னேன், நீங்கள் தானே செய்வேன்னு சொன்னீங்க. அம்மா இல்லையா? சின்ன பிள்ளைகள் பாருங்கள், அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க? நம்ம சொல்லுவோம்ல, போகிற நேரம் உனக்கு வாங்கி என்ன தாரேன்? சாக்லேட் வாங்கி தரேன் போடுவோம். அந்த இடத்துல வந்தோன்னு என்ன சொல்லுங்க? வாங்கி தரேன்னு சொன்னீங்க. சொல்லுங்க, சொன்னீங்க ஆண்டவரே, சொன்னீங்க. இந்த 6ஆம் மாதத்தில் எனக்கு சொன்னீங்க. அதை எனக்கு என்ன செய்யணும்? அதான் ப்ரேயர். சொல்லுங்க. அதான் என்னது? ஜெபம். ஆபிரகாமுடைய ஜெபம் என்னது? ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே எனக்கு அதுதான் ஜெபம். வேறு நம்ம மாதிரி ஆண்டவரே அன்பின் ஆண்டவரே மரத்தை முறிச்சிங்க, காணியை வெட்டினீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன தருவீர்? என்ன எனக்கு தருவீர்? எப்படி? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்கே வா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இதை அனுகிரகம் செய்வேன். என் ஜனங்களுக்காக நான் அனுகிரகம் செய்வேன். இந்த வந்திருக்கிற உங்களுக்காக நான் அனுகிரகம் செய்வேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள், பிரச்சனை நானே எல்லாம் சோல்வ் பண்ணுகிறேன். எவ்ரிதிங் ஐ சால்வ். எல்லாத்தையும் நான் மாத்திட்டு சொல்றாரு. ஆனா நீ என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணாம அப்படியே உட்காந்து தலையை வச்சு போட்டுக்கிட்டு பேன் பார்த்துக்கிட்டா ஒன்றும் நடக்காது. நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். இந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்ய? எல்லா விஷயத்துக்கும் என்னது? ஜெபம் பண்ணி தான் ஒவ்வொரு காரியங்களும் ஆரம்பிக்க வேண்டும். முதல் நாள் மட்டும் வேலைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு போகும். எக்ஸாம் போடுறது முதல் நாள் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போடுறது, அப்புறமேல பண்ணுறது. ஆமாவே, அப்படி இருக்கக்கூடாது. ஜெபம் என்பது ஆண்டவரோடு நம்ம அதிகமாக பேசுகிற ஒரு காரியம். வாசிங்க, முடிச்சுட்டேன். விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெறுகிறது போல அவர்களில்
மனிதர்களை பெருக பண்ணுவேன். பாருங்க, செழிப்பு அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்கிறாரு? பெருக செய்கிறார். ஆமாவே இல்லை? முதல் மனிதன் ஆதாமை பார்த்து என்ன சொன்னாரு? பலுகி பெருகுங்கள் சொன்னார். நோவாவை பார்த்து என்ன சொன்னாரு? இப்ப சொல்ல இயலாது. ஆமா வாசிக்க முடிச்சுட்டேன். பண்டிகை காலங்களில் பாருங்க எப்படி அழகா சொல்றா. சரி, பண்டிகை காலத்துல எருசலேமிலே எப்படி திரளாய் வருதோ, சபைக்கு வரையில எப்படி வரணுமா? பண்டிகை காலத்துல மாதிரி புது உடுப்பு உடுத்திட்டு வரணுமா? அந்த பிச்சைக்கார உடுப்பை உடுத்திக்கிட்டு அந்த பழைய இது வச்சுக்கிட்டு 2 ரூபாய் கொண்டு வந்து போடுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க எப்படி வரணுமா? பண்டிகை காலங்களிலே எருசலேமிலே பரிசுத்தமாக்கப்பட்ட நல்ல அந்த ஆடுகள் எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த மாதிரி தான் நீங்க என்ன வரணும்? சபைக்கு வர்ற நேரத்துல ஃப்ரெஷ்ஷா வரணும். அம்மாவிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நீங்க அதே மாதிரி வந்தீங்கன்னா ஒருத்தன் சபைக்கு வர மாட்டான். மந்தையும் பெருகாது, மனுஷன் பெருக மாட்டான். உங்களை பார்த்தோன்னே ஓடுவாங்க. நம்மளாம் என்ன செய்யக்கூடாது? வேற வழியில ஓடி போயிடுவாங்க. என்ன சொல்றாரு? பண்டிகை காலங்களிலே இருக்கிறது அவாந்திரமா இந்த பட்டணத்துல ஆண்டவர் சொல்ற இந்த இடமெல்லாம் அவாந்திரத்தை போல இருக்கிறது. அவன் நேற்று நாள் வெள்ளில் சொன்னது போல இந்த இடத்துல ஆண்டவர் நிரம்ப பண்ணுவாங்க. சொல்லுங்க, நிரம்ப பண்ண விசுவாசம். ஆமாம். அப்போ நீங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டியதாக இருக்குன்னு அம்மாவும் இல்லையா? நம்ம நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? அந்த ஜனங்கள் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டுங்க. பாருங்கள், முன்னெல்லாம் போனரும் பழைய உடுப்பை போட்டு போவாங்க. இன்றைக்கி நல்லா போகிறாங்க. அந்த சபைக்கு போனால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது. அங்கே கர்த்தர் இருக்கிறார், அவங்களை நடத்துகிறாருங்கிறதுக்கு நீங்கள் தான் முன் உதாரணமாக இருக்கும். ஆமாம், நிரம்பி இருக்கும். ஆதினால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி தேவனை இந்த மாதம் அநேகர் அறிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் ஆசீர்வாதத்தை அறிந்து கொண்டு ஜனங்கள் சபைக்கு வர வேண்டும். சபையை கற்ற மந்தைகளை பெருக செய்வது போல மனுஷரை பெருக செய்வார். எழுப்பி நின்று நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். வாங்க. சூழ்நிலைகள் இருந்தாலும் நீ சொல்லாமல் உங்களை பெருக பண்ணுங்க என்று சொல்லி உங்களை பெருக பண்ணுங்க.
பொருளாதாரத்திலே, சரீர சுகத்திலே, எதிரை குறைவாக இருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் இந்த மாதம் அநேக தேவைகள் இருக்கிறது. ஆமென் ஆமென். பிள்ளைகள் நாளைக்கு ஸ்கூல் மற்றும் 6ஆம் மாதத்துக்கு அநேக தேவைகள் எல்லாம் இருக்கு. சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் சந்திச்சுட்டீங்க. சொல்லுங்க, பெருக பண்ணிட்டீங்க ஆண்டவரே. பெருக்கத்தை கொடுத்திருக்கீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, பெருக்கம். எஸ், பெருக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் இந்த மாதத்துக்குரிய தேவைகளை எல்லாம் சந்திச்சுட்டாங்க. வாடகை எல்லாம் சந்திச்சுட்டாங்க. நீர் கட்டணமா எல்லாம் சந்திச்சுட்டாங்க. சொல்லுங்க, நீங்க உங்க வாயில உங்களுக்கு என்ன தேவையை சொல்லுங்க. சொன்னா தானே ஆண்டவர் செய்வாங்க. விசுவாசமா சொல்லுங்க, இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம். நான் இப்போ ஃப்ரீ, இந்த இடத்துல ஃப்ரீயா போறேன். பெருக்கத்தை பெற்றுக்கொண்டு போறேன். பெருக்கத்தோடு போறேன். நான் பெருக்க போறேன். நான் பெருக்கத்தோடு போகிறேன். என் மனதில் சந்தோஷம் இல்லை, அவிசுவாசம் இல்லை. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். யெகோவாயிரே பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, 19 இருக்கிற ஜனங்களை சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். சகோதரிகளே சொல்லுங்க, கஷ்டமோடு வர சொல்லுவாங்க. சொல்லுங்க, பார்த்துக்குவார். சொல்லுங்க, ஆமென் சாமி ஆமென். சொல்லுங்க, பார்த்துக்கொள்வார். மகளிருக்கும் பிரிவுகளுக்கு நாங்கள் தகவல் இந்த மாணவியர்களோட பிரசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த 6ஆம் மாதத்திலே ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்திலே ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தை பெருக செய்வீராக ஆண்டவரே. ஆமாம், எல்லாவற்றையும் உண்டாக்கி 6ஆம் நாளிலே மனுஷனை உண்டாக்கி அவனுடைய தேவைகள் எல்லாம் ஏற்கனவே அவனுக்கு சந்திக்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த 6ஆம் மாதத்திலே ஆண்டவர் எங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்க மனுஷனுக்கு என்ன தேவை அது எல்லாவற்றையும் 5 நாட்கள் உருவாக்கி 6வது நாள் மனுஷனை உண்டாக்கி எல்லாவற்றையும் ஆண்டு கொள் என்று சொன்னது போல இந்த 6ஆம் மாதம் ஆண்டு கொள்ளுகிற மாதம். கடன் வாங்குவது இல்லை. ஆமாம், நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறீங்க. சொல்லுங்க, வினாகியா ஆமே என்னை மேற்கொள்ள முடியாது. அது எனக்கு கீழே கடன் பிரச்சனை கால்களுக்கு கீழே. ஆமே ஆமே. சொல்லுங்க, எதெல்லாம் உங்களை மேற்கொள்கிறதோ ஆமே, விசாசின் போராட்டங்களா இருக்கலாம், சரீர பலவீனமாக இருக்கலாம், எல்லாம் கால்களுக்கு கீழே என்று சொல்லுங்க. ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது. சத்துருவை மேற்கொள்ளுகிற கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்தித்ததற்காக நன்றி. பெருக பண்ணுவேன். மந்தைகளை போல மனுஷரை பெருக பண்ணுவேன். ஆமை, பொருளாதாரத்தை பெருக பண்ணுவேன். நீ கைத்து செல்லுங்க. உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக நீட்டி சொல்லுங்கள். என் பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். நான் கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கத்தக்க தேவன் எனக்கு ஆமை கிருபை பாராட்ட வேண்டும். கடன் எல்லாம் நான் அடைக்கணும். சொல்லுங்க, நிம்மதியா இருக்கணும். சொல்லுங்க, ஏதோ ஒரு வகையில் என் தேவனின் தேவைகளை சந்தித்தால் முதல் செட்டில் கடனெல்லாம் நான் கட்டி முடிக்கணும். ஃப்ரீயா இருக்கணும். சொல்லுங்க, ஃப்ரீயா இருக்கணும். ஆண்டவர் உண்மை ஆராதிக்கணும், உண்மை துதிக்கணும். உங்கள் சபைக்கு நான் வரணும். நான் சாட்சியாக இருக்க வேண்டும். மற்ற மத்தியிலே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. தலை குளிந்து போகக்கூடாது. என் தலையை நிமிர்த்துங்கன்னு சொல்லுங்க. என் தலையை நிமிர்த்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் தலையை நிமிர்த்துங்கப்பா. என் தலை நிமிர்ந்து நடந்த காலங்கள் மீண்டும் வரட்டுமே. நான் தலை நிமிர்ந்து நடந்த காலங்கள் இல்லாமல் இன்றைக்கு ஆண்டவரை தலை குனிந்திருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவரே, நான் தலை நிமிர்ந்து நடக்க என் தகப்பன் எனக்கு உதவி செய்ய. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தை தலை குனிந்து நின்றார்கள். ஆண்டவர் சொன்னார், இல்லை, எல்லா தேசத்திலிருந்தும் எல்லாம் வாங்க, உன் சொந்த தேசத்துக்கு வா. உனக்கென்று நான் வைத்த தேசத்தில் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீ வருகிற பொழுது தேசம் மீண்டும் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கும் என்று சொல்லி இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். உன்னையும் கர்த்தரபடி அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். பழைய சுபாவ குணங்கள் எல்லாம் விட்டு, போட்டி போராமை வட்டம் எரிச்சலை விட்டு, மக்களை குறித்து சொல்லுங்கள் எல்லாம் விட்டு, நீ உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் இருதயத்திலே பரிசுத்தப்படுத்திக் கொள். ஆமென். அந்த இருதயத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுவாங்க. ஏதேன் தோட்டத்திலே வாசம் பண்ணின ஆண்டவர் இன்றைக்கு பரிசுத்த ஆவியான உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். உன்னை நீ சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை ஆரோக்கியம் வர பண்ணுவாங்க. உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவாங்க. நன்றி தகப்பனே.